வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். தாமரை தமிழ்நாட்டில் மலருமா? கண்டிப்பாக மலர்ந்தே தீரும். தாமரை மலர்லன்னா வேற எதுவுமே இங்க தமிழ்நாட்டில் வளரவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கட்டமைப்பு பாத்தீங்கன்னா இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 15 வருஷமா தொடர்ந்து இந்தியாவை தன் கட்டுக்கோப்புக்குள்ள வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய கட்சி. ஒரு 20 லட்சம் 20 கோடி மக்களை உறுப்பினர்களாக சேர்த்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி. இந்த கட்சி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஏன் காலூன்ற முடியல அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக 100% உறுதியாக எதிரொலிக்கும். அதற்கான திட்டம் தான் பாத்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்களை பாத்தீங்கன்னா ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் ரிட்டர்ன் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வராரு. அந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல அவர் வந்த உடனே ஜனவரியில இருந்து தமிழகத்திற்கு பவன் கல்யாண் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இணைந்து பல நிகழ்ச்சிகள் நடத்த போறாங்க. அந்த பல நிகழ்ச்சிகளின் மூலமாக பாரதிய ஜனதாவை இன்னும் வலுப்படுத்துவதற்கான பல திட்டங்களில் இது ஒரு திட்டம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவன் கல்யாணும் அண்ணாமலையும் இணைந்து பல விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. அது மாநாடாகவும் இருக்கலாம், இல்லைன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா நடைப்பயணமாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு நிகழ்வுகள்ல பாத்தீங்க அப்படின்னா பவன் கல்யாணோடைய பங்களிப்பு மிக பெரிய அளவுல தமிழ்நாட்டில் இருக்க போகுது. அதற்கான முன்னோட்டம் தான் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த முறை விட்டா வேற எந்த முறையும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த முறை லாக் பண்ணோம் அப்படின்னா தான் 2029 பாரதிய ஜனதா எதிர்பார்த்த எம்பி எலெக்ஷன்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற முடியும். அதற்கான அடித்தளம் பாத்தீங்கன்னா 2026ல அமைச்சா மட்டும்தான் 2029க்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு கட்சியாக மலர முடியும். அதுக்கு இந்த 2026 மிக முக்கியமான தேர்தல். யாருக்கு மிக முக்கியமான தேர்தலோ என்னமோ தெரியாது. ஆனா கண்டிப்பா பாரதிய ஜனதாவுக்கு மிக முக்கியமான தேர்தல். அண்ணாமலை அவர்களுக்கு மிக முக்கியமான தேர்தல். அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்காரு. அந்த ஏகப்பட்ட பிளான்ல இந்த பவன் கல்யாணோட இணைந்து பிரச்சாரம் செய்வதும் பிரச்சாரம் இல்ல, பவன் கல்யாணோட இணைந்து தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை வலுப்பெறுவதற்கான பல திட்டங்கள் வச்சிருக்காங்க. அது அந்த திட்டங்கள் அண்ணாமலை அவர்கள் சென்னை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தியான தொடர் தகவல்கள்லாம் தொடர்ந்து நமக்கு கிடைக்க வரும். அதை பத்தி அப்ப நம்ம வீடியோ போடலாம். இதுதான் ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்க்கலாம். இந்த விஷயங்கள் மூலியமாக இளைஞர்களை பவன் கல்யாணும் அண்ணாமலையும் இணைந்து பல விஷயங்கள் நடத்தும் போது இளைஞர்களை தன்வசம் இழுப்பதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கும் அப்படிங்கறதா மேலிடத்தோட உத்தரவா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இளைஞர்களும் இளைஞர்களும், அதாவது ஆண்களும் பெண்களும் 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்களை அதிக பேரை இந்த கட்சியில இணைக்கணும். அதற்கு என்ன வழி? இதுதான் ஓட் பேங்க். இந்த 2026 தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி எங்க இருக்கு அப்படின்னா, எந்த கட்சியா இருந்தாலும் சரி அந்த கட்சியோடைய பலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற இவங்க கிட்ட தான் இருக்கு. இவங்க கரெக்டா இவங்களை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்களுடைய ஓட் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கும் இந்த ஓட் பேங்க் தான் மிக முக்கியமானது. ஓட் பேங்கை பத்தி நம்ம பேசணுமா அப்படின்னா ஓட் பேங்கை பத்தி பேசிதான் ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதாவுடைய கட்சியோடைய கொள்கை என்ன, அதோடைய நிறம் என்ன, அதோடைய வலிமை என்ன, அது என்ன செய்யணும், தமிழகத்திற்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, என்ன செய்ய போகுதுங்கிறத அழுத்தம் திருத்தமா பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்லாம இருக்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு பலவீனம்னே சொல்லலாம். பாரதிய ஜனதா ஆட்சி தமிழகத்தில் மலர்ந்தால் நாங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்வோம் அப்படிங்கறத ஆணித்தனமா சொல்றதுக்கு ஒரு 10 விஷயங்களை எடுத்து அந்த 10 விஷயங்களை ஆணித்தனமா சொல்லி, இல்ல நான் இதை செய்யறேன்னு சொல்லி செஞ்சு காட்டிட்டு இந்த திட்டத்தை நான் செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் செய்யறேங்கிற அந்த அறிவிப்பு, அந்த ஒரு வேகம், அந்த கட்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா தான் மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி மேலையும் பாரதிய ஜனதா தலைவர்கள் மேலையும்
ஒரு ஈர்ப்பு உண்டு பண்ணணும். முதல்ல அந்த ஈர்ப்பு வந்து தமிழக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தமிழக மக்களை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஓட்டு வாங்கிட்டுலாம் போயிட முடியாது. அவங்க வந்து முதல்ல நம்பிக்கை வைக்கணும். ஒரு தலைவர் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 40 வருஷமா இதான் நடந்துட்டு இருக்குது. ஒன்று டிஎம்கேக்கு இல்லைன்னா ஏடிஎம்கேக்கு. ஏன் இது நடக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, கலைஞர் மேல இருக்க நம்பிக்கை, ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் மேல இருந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வந்து ஒரு தலைவர் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த அரசியல்ல வந்து மிகப்பெரிய ஒரு கௌரவமான ஒரு இடம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு 2026ல. 2026ல கூட்டணி வைக்கிறது, கூட்டணி சேர்க்கிறது, இந்த ஆள் பிடிக்கிற வேலை இது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சிருங்க. இந்த ஆள் பிடிக்கிற வேலை இது எதுவுமே செய்ய வேணாம். அண்ணாமலை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா, இந்த கூட்டணி பத்தி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு ஒரு மாதம் முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த கூட்டணி வந்து முடிவு பண்ணாவே போதும். அதற்கு முன்னாடி நம்மளுடைய கட்சியோட ஸ்ட்ரென்த் என்ன, பட்டி தொட்டி எங்கும் புதிய உறுப்பினர்களை சேர்த்தணும். அந்த புதிய உறுப்பினர்களுக்கு தலைவர்களை வந்து இளைஞர்களா போடணும். இதுதான் வந்து இப்ப இருக்கிற திட்டமா இருக்கு. இந்த திட்டத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் எப்படி செயல்படுத்த போறாரு, யார் மூலியமாக செயல்படுத்த போறாரு, இவருக்கு ஒரு கரிஷ்மாவை கிரியேட் பண்ணணும். அண்ணாமலைங்கிற ஒரு மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரிஷ்மாவை கிரியேட் பண்ணணும். பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னா மட்டும் பொத்தாது. பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டாரா மாறணும். பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டாரா மாறணும்னா களத்துல இறங்கி பல விஷயங்களுக்கு போராடி அதுல வெற்றி காணணும். அந்த வெற்றியோட பாத்தீங்கன்னா இளைஞர்கள் கூட இருந்துகிட்டே இருக்கணும். அந்த இளைஞர்களுடைய பலம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவனை வந்து கரிஷ்மா ஹீரோவா மாத்தும். அந்த ஹீரோவா மாத்துறதுக்கு வந்து இளைஞர்கள் வந்து தலைவர் பின்னாடி லட்சக்கணக்கா வந்து நிக்கணும். அந்த லட்சக்கணக்கா வந்து நிக்கும் போதுதான் நீங்களுடைய கரிஷ்மா வந்து பவர்ஃபுல்லா மேல ஏறிட்டே இருக்கும். அப்பதான் நீங்க பொலிட்டிக்கல்ல மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா மாற முடியும். அண்ணாமலை அவர்களே, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில இளைஞர்களுடைய பங்கு 90% வச்சுக்குங்க. மீதி இருக்கிற 10% வந்து மற்றவங்களை வச்சுக்குங்க. எந்த இடத்துலையும் இனி வரக்கூடிய இந்த 1.5 வருட காலங்கள் நீங்க இளைஞர்களை போக்கஸ் பண்ணுங்க. இளைஞர்களுக்கு தேவையான விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க. வேலைவாய்ப்பு முகாம்களை ஏற்படுத்துங்க. இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. எந்த நிகழ்வு நடந்தாலும் அந்த இடத்துல அண்ணாமலை இருக்கணும், இல்லைன்னா அண்ணாமலையை சார்ந்தவர்கள் தலைவர்கள் வந்து இருக்கணும். அப்படி வந்து ஒரு இளைஞர் பட்டாளம் வந்து தமிழகம் முழுவதும் ஒரு ஸ்பிரிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்றேன், தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும். இந்த தாமரை தமிழ்நாட்டில் மலரல அப்படின்னா கண்டிப்பாக நிறையவே வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை வந்து தலைவர்கள் வந்து பயன்படுத்தணும். அதுக்கு மேலிடத்துல இருந்தும் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க இந்தியா முழுவதும் வந்து வேற மாதிரி, ஆனா தமிழ்நாடு வந்து வேற மாதிரி. அது தமிழ்நாட்டுக்கு ஏத்த மாதிரி அரசியல்ல ஒரு சில விஷயங்கள் நெளிவு சுழிவுகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஏத்த மாதிரி மாற்றி, தமிழ்நாட்டுக்கு எடுத்த மாதிரி உங்களுடைய கொள்கையிலிருந்து ஒரு சில விஷயங்கள்ல மாறுபட்டு தான் ஆகணும். அப்படி மாறுபட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் தமிழகத்தில் சீக்கிரமா காலூன்றி தாமரை வென்றால்தான் தமிழகம் சிறக்கும் அப்படிங்கிறது தான் வந்து லோகோ. அந்த லோகோ வந்து தாமரை வெல்லட்டும், தமிழகம் சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனலை இதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னால் தொடர்ந்து வீடியோக்கள் கொடுக்க முடியும். உங்களுடைய இதுவரை கொடுத்துருக்க ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்னும் ஆதரவு தேவை. அந்த ஆதரவை தொடர்ந்து கொடுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.